உங்க வீட்ல அதிகப்படியான செடிகள் வளர்க்குறீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். ஆனா உங்க வீட்டு செடிகள்ல இப்ப நான் சொல்லக்கூடிய மூலிகை செடிகள் இருக்கா அப்படின்றதுவே கவனிச்சு பாருங்க. இதுல முக்காவாசி பேரு இதெல்லாம் மூலிகை செடிகள் அப்படின்னே தெரியாம ஏதோ ஒரு காட்டு செடி போல இல்லைங்க, அதையும் தாண்டி ஏதோ களை செடி போல அப்படின்ட்டு இருக்கிற செடியவே வெட்டியோ இல்ல புடுங்கியோ தூக்கி போட்டுடுறோம். அதிலும் குறிப்பா இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய இந்த 5 செடிகள் எல்லாமே மருத்துவ குணம் கொண்டது. குறிப்பா ஒவ்வொரு வீட்லயுமே மாடி தோட்டத்திலயோ இல்ல உங்க வீட்டு பின்னாடி ஒரு 1/2 சென்ட் இடம் இருக்கு அப்படின்னா கூட இந்த செடிகளை பயிர் பண்ணுங்க. அதுலயும் குறிப்பா நான் சொல்லக்கூடிய இந்த 4வது செடி கண்டிப்பா எல்லார் வீட்டு தோட்டத்திலயும் இருந்திருக்கும். இது உங்களுக்கே இது மூலிகை செடின்னு தெரியாம களை செடின்னு புடுங்கி தூக்கி போட்டிருப்பீங்க. ஸோ என்ன செடிகள் எதெல்லாம் உங்க வீட்டுல கண்டிப்பா இருக்கணும் அப்படின்ற பல விஷயங்களை தான் இன்னைக்கு இந்த வீடியோல முழுமையா தெரிஞ்சுக்க போறீங்க. அதனால ஒரு செடி வளர்க்கணும் ரொம்ப ஆர்வம் இருக்கு அப்படின்ட்டு யோசிக்கக்கூடிய ஒரு நபரா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. போஸ்வாலா ஃபார்மிங் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் மதுமிதா. எல்லாருக்குமே செடி வளர்க்க ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் குறிப்பாக ரோஜா செடி, மல்லி செடி, வீட்டில் ஒரு மாமரம் இருந்தால் நல்லா இருக்குங்க, வேப்ப மரம் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு பல பேர் பலவிதமான செடிகளை தேடி தேடி வந்து வளர்க்கக்கூடிய பழக்கம் நிறையவே இருக்கும். அதுலேயும் குறிப்பாக எங்களுக்கு வீட்டு கீழே இடம் இல்லைங்க, மாடியில் தான் இடம் இருக்குது அப்படின்னு சொல்லி மாடியில் க்ரோ பேக் போட்டு வளர்க்கக்கூடிய நபர்கள் ரொம்பவே அதிகம். அப்படி இருக்கும்போது நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, இந்த பூக்கள் கொடுக்கக்கூடிய செடிகள் மட்டும்தான் வளர்க்கணும், காய் கொடுக்கக்கூடிய செடிகளை மட்டும்தான் வளர்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனா அதை தாண்டி நிறைய செடிகள் மருத்துவ குணங்கள் கொண்ட செடிகள் இருக்கு. ஸோ அந்த செடிகளுமே வீட்டில் எப்படி ஒரு பூச்செடி இருக்கோ, பழச்செடி இருக்கோ, காய்ச்செடி இருக்கோ, அதே மாதிரி மருத்துவ குணம் கொண்ட ஒவ்வொரு செடியுமே வீட்டில் அட்லீஸ்ட் 1 இல்லை 2ஆவது இருக்கணும். கண்டிப்பா எல்லார் வீட்லையுமே இந்த துளசி, கற்றாழை இதெல்லாம் இருக்கும். இது மட்டும்தான் மெடிசினல் பிளான்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இதை தாண்டி இன்னும் ஒரு சில மெடிசினல் பிளான்ட் வீட்டில் ரொம்ப சிம்பிளாக வளர்க்க முடியும். அதெல்லாம் என்ன அப்படின்றத இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது துத்தி இலை. இந்த துத்தி இலை பொதுவாக எந்த இடங்கள்ல இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காட்டு பகுதிகளில் இல்லை வரப்பு ஓரத்தில், இன்னும் ஒரு சில வீடுகளில் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் எங்கேயாவது ஒரு குப்பமேடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இடங்கள்ல தான் இந்த துத்தி இலை இருக்கும். ஆனால் இந்த துத்தி இலை எங்கே இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தோட்டத்திலுமே நடுவில் இருக்கணும். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா அவ்வளவு மருத்துவ குணங்கள் இதில் இருக்குது. இந்த துத்தி இலையை வந்து மெயினாக எதுக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல், பைல்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க இந்த துத்தி இலையை வந்து சாப்பிடலாம். துத்தி இலை ஜூஸை தான் வந்து இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த மெடிசனாக கூட இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த துத்தி இலையில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி பைல்ஸுக்கு இதை வந்து மெயினா பயன்படுத்துவாங்க. அடுத்தது செரிமான கோளாறு உங்களுக்கு ஏதாவது இருக்கு அப்படின்னும் போது அதுக்குமே இதை வந்து மெடிசனா பயன்படுத்துறாங்க. அண்ட் அதை தாண்டி பெண்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, அதுக்கும் ஒரு சில பிரச்சனைகளுக்கு இந்த துத்தி இலையை வந்து மெடிசனா வந்து பயன்படுத்துறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நினைச்சு பாருங்க, இந்த துத்தி இலை உங்க வீட்டு குப்பமேட்டில் இருக்கணுமா இல்லை உங்க வீட்டு தோட்டத்தில் இருக்கணுமா? இதுல 2ஆவதா இருக்கிறது தூதுவளை இலை. கண்டிப்பா இந்த பாட்டு எல்லாருமே வந்து கேட்டிருப்பீங்க. ஆனா இதுல இருக்கக்கூடிய மெடிசினல் பெனிஃபிட்ஸ் எத்தனை பேருக்கு தெரியும்? அப்படியே பல பேருக்கு மெடிசினல் பெனிஃபிட் தெரிஞ்சாலுமே அதை கொண்டு வந்து அவங்க வீட்டு தோட்டத்தில் நீங்கள் வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. இந்த ஏதாவது சளி இருக்குது, இருமலாக இருக்குது அப்படின்னா தூதுவளை ரசம் வச்சு குடிச்சா சரியாயிடும், தூதுவளை சாக்லேட் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த தூதுவளை எங்கே போய் பறிச்சுட்டு வருவாங்க? ஏதாவது ஒரு காட்டு பகுதியில் போய் அதை அப்படியே சும்மா இலையாக கிள்ளிட்டு வந்து ரசம் வச்சு கொடுப்பாங்க. ஆனால் அந்த தூதுவளை இலையை கண்டிப்பாக ஒவ்வொருத்தவங்க வீட்டு மொட்டை மாடியில் இருக்கணும், ஒவ்வொருத்தவங்க வீட்டு தோட்டத்தில் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் யோசிச்சு கூட பார்க்க மாட்டாங்க இல்லையா. இதோடைய மெடிசினல் பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவாச கோளாறு இருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து இதை பயன்படுத்தலாம். சளி, தும்மல், இருமல் இதெல்லாம் இருக்கு அப்படின்னா அதுக்குமே இதை வந்து மெடிசனா வந்து பயன்படுத்துவாங்க. அடுத்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். கூடுதலா ஜீரண சக்தியுமே உங்களுக்கு இது அதிகப்படுத்தும். ஏதாவது ஜீரண கோளாறு இருக்கு அப்படின்னாலுமே அதுவுமே இது சரி செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது மட்டும்தான் சரி செய்யுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதையும் தாண்டி பல பிரச்சனைகளுக்கு இது ஒரு தீர்வாகவும் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது உங்க வீட்டு தோட்டத்தில் இருக்க வேண்டிய 2ஆவது முக்கியமான செடி இந்த தூதுவளை. இதுல 3ஆவதா இருக்கக்கூடியது சொடக்கு தக்காளி. கண்டிப்பா பல பேருக்கு இது ஒரு பரிச்சயமே இல்லாத ஒரு செடி மாதிரி இருக்கலாம். இன்னும் இந்த கிராமப்புறத்துல வளர்ந்த குழந்தைங்களா இருக்காங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு கண்டிப்பா இந்த சொடக்கு தக்காளி பத்தி தெரிஞ்சிருக்கும். சும்மா வாங்கி பிச்சு இப்படி சொடக்கி அதை வந்து இப்படி பிச்சு அதை வந்து விளையாடுவோம் இல்லையா. ஆனா இதுல இருக்கக்கூடிய மெடிசினல் பெனிஃபிட் அப்படின்றது
நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு அவ்வளோ மெடிசினல் பெனிஃபிட் இருக்கு. இங்க நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஐயோ அதெல்லாம் தொற்றாது, அதெல்லாம் விஷக்காயி, அதெல்லாம் வாயிலெல்லாம் வச்சிடாது, அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரிலாம் பயமுறுத்துவாங்க இல்லையா? ஆனா இதையே இந்த சொடக்கு ஃபாரின்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, பாக்ஸ் போட்டு ஒரு பாக்ஸ் 500 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய் வரைக்கும் விற்கிறாங்க. நம்ம பெங்களூர்ல எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல இந்த சொடக்கு விற்கிறாங்க. என்னங்க இதை போய் வித்து பாக்ஸ்ல பேக் பண்ணி விற்கிறீங்க அப்படின்னா, ஆமாங்க இதுல அவ்வளவு மெடிசினல் பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவ்வளவு மெடிசினல் பெனிஃபிட் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? புற்றுநோய் செல்கள் இருக்கு இல்லையா, புற்றுநோயை பரப்பக்கூடிய செல்கள், இதை வந்து கட்டுப்பாட்டுல கொண்டு வரக்கூடிய தன்மை இந்த சொடக்கு தக்காளிக்கு இருக்கு அப்படின்றாங்க. அடுத்தது வலி நிவாரணையா இதை வந்து நீங்க பயன்படுத்தலாம். அண்ட் கூடுதலா கண் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். கூடுதலா இதயம் மற்றும் சர்க்கரை நோய் இருக்கு அப்படின்னும் போது இதை வந்து கட்டுப்படுத்தி அந்த கட்டுக்குள்ள வந்து வச்சுக்கும். அது மட்டும் இல்லாம உடம்புல இருக்கக்கூடிய தேவையற்ற நச்சு நீர்களை வந்து நீக்கி அதை வந்து யூரின் வழியா வந்து கொண்டு வந்துரும். ஸோ இந்த சொடக்குக்காயை வந்து நம்ம வந்து கன்சியூம் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. பட் இதுல இருக்கக்கூடிய ஒரு சின்ன டிராபேக் என்ன அப்படின்னா, அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரிதான். ஒரு லிமிட்டுக்கு மேல, ஒரு அளவுக்கு மேல அதை வந்து நம்ம கன்சியூம் பண்றோம் அப்படின்னும் போது அது உங்களுக்கு ஒரு சில கோளாறு, ஒரு சில பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால முடிஞ்ச வரைக்கும் அளவா சாப்பிட்றோம் அப்படின்னும் போது அது உங்களுக்கு ஒரு மெடிசன் தான். ஸோ கண்டிப்பா உங்க வீட்டு தோட்டத்துல முக்கியமா இருக்க வேண்டிய 3வது செடி இந்த சொடக்கு தக்காளி. இதுல 4வது இருக்கக்கூடிய செடி தான் ரொம்ப முக்கியமான செடி. ஏன்னா நிறைய பேர் வீட்டு தோட்டத்துல இந்த செடியை நானே பார்த்திருக்கேன். இதை களச்செடி அப்படின்னு சொல்லி புடுங்கி போட்டிருக்காங்க. என்ன செடி அப்படின்னு யோசிக்கிறீங்களா? காணா வாழை. இந்த இலைகளை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இதையா நம்ம தூக்கி போட்டோம் அப்படின்ற அளவுக்கு, வருத்தப்படுற அளவுக்கு இதெல்லாம் அவ்வளவு மெடிசினல் பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ இதை நிறைய பேருக்கு வந்து இது வந்து ஒரு சாப்பிடக்கூடிய கீரை அப்படின்றது தெரியறது இல்லை. ஏதோ ஒரு களச்செடி ஒன்று வேஸ்டா விளைஞ்சிருக்குங்க அப்படின்ட்டு அதை புடுங்கி தூக்கி போட்டுருவோம். நம்ம வீட்டு தோட்டத்துல இருந்தாலும் சரி, நம்ம வீட்டு மொட்டை மாடி தோட்டத்துல இருந்தாலும் சரி, இதை வந்து நம்ம வந்து பெருசா கன்சிடர் பண்றதே கிடையாது. ஸோ இதுல இருக்கக்கூடிய மெடிசினல் பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது தோல் நோய் ஏதாவது உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு, இல்லை உடல்ல வந்து ரொம்ப உஷ்ணமா இருக்கு அப்படின்னும் போது உடல் உஷ்ணத்தை வந்து தணிக்கக்கூடிய ஒரு வகையான கீரை. ஏன்னா அவ்வளோ குளிர்ச்சி, பாடி ரொம்ப ஹீட்டா இருக்குங்க, ஒரு இடத்துல உட்காந்துட்டு ஏஞ்சாலே அந்த இடத்துல வந்து ரொம்ப ஹீட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் தாராளமா இந்த கீரையை வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவு குளிர்ச்சி, உடல் உஷ்ணத்தை அப்படியே வந்து கட்டுக்குள்ள கொண்டு வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம சப்போஸ் காய்ச்சல் ஏதாவது இருக்கு அப்படின்னும் போது அந்த மாதிரியான நேரங்களை இதை கஷாயம் வச்சு கூட நீங்க வந்து குடிக்கலாம் அப்படின்லாம் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த சிறுநீரகம், கல்லீரல், அப்புறம் மண்ணீரல்லாம் இருக்கு இல்லையா, இதுல ஏதாவது கோளாறு இருக்கு அப்படின்னும் போது அதையுமே இதை வந்து சரி செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்க வீட்டு தோட்டத்துல முக்கியமா இருக்க வேண்டிய 4வது செடி இந்த காணாவாழை. ஸோ இந்த காணாவாழை இலையை ஒரு பகுதியிலுமே வேற வேற பேர்கள் வந்து சொல்லி கூப்பிடுவாங்க. ஒரு இடத்துல வந்து காணாவாழை அப்படின்வாங்க, இன்னும் ஒரு சில இடங்கள்ல வந்து கன்றுக்குட்டி புல் அப்படின்வாங்க, இன்னும் ஒரு சில இடங்கள்ல வந்து கோழிக்கீரை அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ உங்க பகுதியில இந்த கீரையை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்றதுமே இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. ஸோ இதுல 5வது நம்ம பார்க்கக்கூடிய மூலிகை செடி என்ன செடி அப்படின்னு பாத்தீங்கன்னா நுணா மரம். ஸோ இது செடி வகையா அப்படின்னு கேட்டீங்கன்னா செடி வகை மாதிரி கிடையாது, இது ஒரு பெரிய மரம் மாதிரி தான் இருக்கும். பட் உங்களுக்கு இந்த காய் எந்த ஸ்டேஜ்ல கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 6-7 அடி வளர்ந்த உடனே இதுல வந்து காய்க்க ஆரம்பிச்சிடும் இந்த நுணா மரத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த நுணா மரத்துடைய ஸ்பெஷாலிட்டி என்ன, இந்த காய் பழம் சாப்பிட்றதுனால என்ன மாதிரியான நன்மைகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பெண்களுக்கு, குறிப்பா பெண்களுக்கு வரக்கூடிய இந்த மாதவிடாய் ப்ராப்ளம், இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ், இல்லை பீரியட்ஸ் ரிலேட்டடான ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னும் போது அதுக்கு இதை மெடிசனலா வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்து இந்த பழத்தை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி டானிக் டைப்ல கூட நிறைய மெடிக்கல் ஷாப்ஸ்ல வந்து நான் பார்த்திருக்கேன். ஸோ இந்த நுண்ணாம் பழத்தில் இருக்கக்கூடிய மகத்துவத்தன்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பழம் அருந்துவது மூலமா பெண்களுக்கு வரக்கூடிய இந்த மாதவிடாய் பிரச்சனைகளை வந்து இது சரி செய்யுது அப்படின்னும், அடுத்ததா வயிறு வந்து ரொம்ப உப்பசமா இருக்கு, சரியா அந்த டைஜஸ்டிவ் எதுவும் இல்லை அப்படின்னும் போது அந்த மாதிரியான நேரங்களிலுமே இதை வந்து மெடிசனா வந்து இந்த நுணாம்பழம் ஜூஸ்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து இன்டேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ரத்தத்துல இந்த சர்க்கரையோடைய அளவு வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னும் போது இந்த நுணாம்பழத்தோடைய பட்டை இருக்கு இல்லையா, இது வந்து இந்த பிளட்ல இருக்கக்கூடிய சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஒரு சில ஸ்கின் டிசீஸுக்கு இந்த நுணாம்பழத்தோடைய இலைகளை வந்து நீங்க வந்து பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லாம இந்த உடல் ஆரோக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உடல் வெப்பம் ரொம்ப அதிகமா இருக்கு அண்ட் அதையே தாண்டி உடல் நல்ல எனர்ஜெட்டிக்கா ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னும் போது அதுக்குமே இந்த நுணாம் பழத்தை வந்து நீங்க வந்து இன்டேக் பண்றீங்கன்னும் போது உங்களுக்கு அந்த இம்யூனிட்டி லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவ்வளவு மருத்துவ குணங்கள் கொண்ட இந்த 5 செடியில எத்தனை செடி உங்க வீட்டில் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா எங்க வீட்டில் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 2 செடி இருக்கு. ஒன்று அந்த தூதுவளை, இன்னொன்று இந்த நுணாம்பழம் செடி எங்க வீட்டில் இருக்கு. எங்க வீட்டு தோட்டத்துல பழம் வந்து நல்லா பாத்தீங்கன்னா நல்ல பெருசா வரும், ஒரு சில மரங்கள்ல சின்னதா வரும். பழம் பழுத்ததுக்கு அப்புறமா நல்லா கருப்பா மாறிடும், ஒரு மாதிரி நல்லா டார்க் ப்ளூ,
நல்ல ஒரு பிளாக் கலர் இந்த கலரில் வந்துடும். அதனால ஒரு சிலவங்க சாப்பிட்றதுக்கு யோசிப்பாங்க இது வீணாக போயிடுச்சோம் அப்படின்ட்டு. அப்படிலாம் கிடையாது. நல்ல கருப்பாக இருக்குது அப்படின்னும் போது அந்த பழம் நல்லா பழுத்து இருக்கு அப்படின்றதான் அர்த்தமே. ஸோ இந்த மரங்கள் உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னும் போது முடிஞ்ச வரைக்கும் எங்கேயாவது இந்த செடிகள் பார்க்குறீங்க, நர்சரியில் எங்கேயாவது இந்த செடி கண்ணு இருக்குது அப்படின்னும் போது தாராளமாக வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டு தோட்டத்தில் வச்சுருங்க. ஓகேவா? ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த டாப் 5 மெடிசினல் பெனிஃபிட் தரக்கூடிய பிளான்ஸ் என்னென்ன அப்படின்றதெல்லாம் பார்த்துருந்தோம். இதை தாண்டி வேறு ஏதாவது செடிகள் உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னாலுமே தாராளமாக இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நான் எங்கள் வீட்டு தோட்டத்தில் வச்சுக்கிறதுக்கு எனக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான ஃபார்மிங் ரிலேட்டடான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். போஸ்வாலா ஃபார்மிங் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து இந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோகள் உங்களுக்கு வரும். பிராண்ட் பார்ட்னர்ஷிப் மற்றும் அட்வர்டைசிங் என்கொயரிஸ்க்கு brand@boswala.com என்ற இமெயில் ஐடிக்கோ அல்லது 9108014192 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம். Bosswala. Be the boss.